கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, அன்பு கூறுகிறார்களோ, தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் மேலே அன்பு கூற வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும். ஏதோ ஒன்று எதிர்பார்த்து மட்டும் நம்ம போனால் அது அன்பல்ல. நல்ல கவனிங்க. நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், கட்டளைகள் தெரிந்திருக்க வேண்டும், அதன்படி நடக்கணும், கீழ்ப்படியணும். அப்போ தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கண்ணு பார்க்கலையா, காது கேட்கலையா, இருதயத்தில் தோன்றலையா. அவ்வளோ ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் இந்த உலகத்தில் கண்ணுனால பார்க்குற ஆசீர்வாதத்துக்காக நமக்கு தேவன் வைத்திருக்கிற காணாத சமாதானம், சந்தோஷம், மனநிறைவு, ஐஸ்வர்யம், மேன்மை இதெல்லாம் நமக்கு தெரியலைன்னு பைபிள் சொல்லுது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேலே அன்பு கூறுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படி என்றால் வசனத்தின்படி நம்ம வாழ நம்மளே ஒப்பு கொடுக்கணும். இந்த வேத வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய சட்ட புஸ்தகமான இந்த வசனத்துக்கு நேராக நடக்கும்போது நமக்கென்று ஆயத்தம் பண்ணினை வைத்ததை அவர் தர உண்மையிலவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, என்ன இருக்கும் நமக்கு தெரியல, ஆனால் கண் பார்க்கலையாம், பார்க்காத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால நீங்களும் நானும் அதை பெற்றுக்கொள்ள தேவனிடத்தில் சார்ந்திருப்போம், தேவனையே சார்ந்திருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதியும். கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உமக்குள் பலனடைந்து வளர அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.